பொதுவா இந்த பிக் பாஸ் ஷோவில் ஹோஸ்ட் பண்றவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களை தான் வச்சு செய்வாங்க. அந்த ஹோஸ்ட வெளியில இருக்கவங்க எதுவும் பேசலாம், என்னவும் பண்ணலாம் அப்படின்ற தைரியத்தில் வெளியில இருக்கவங்க ஆடிக்கொண்டிருப்பாங்க அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன். நீங்க இங்க வந்திருக்கிறது சேது அண்ணா. இங்க அவர்கிட்ட உங்களோட பருப்பெல்லாம் வேலை செய்யாது. அவர் உள்ளேயும் அடிப்பாரு, வெளியிலையும் அடிப்பார் அப்படின்னு. ஸோ வேற லெவலில் இந்த டப்பா கோமாளி அப்படின்னு மக்களால் அழைக்கப்படுகின்ற கோமாளித்தனம் பண்ணுகின்ற அருணையும் போன சீசன் பிரதீப் ஆண்டனி அவர்கள் அவருடைய பேரால மட்டும் வெற்றி பெற்ற அர்ச்சனாவை மோட விட்ட விதம் இருக்கு பாருங்க. வேற மாதிரி இருந்துச்சு. இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம்னா, இந்த டீட்டெயில் அர்ச்சனா வழியில இருந்து என்ன கேவலங்கள் செய்து அகேன்ஸ்டா பண்ண வச்சு கொண்டிருக்காங்க இப்படின்னு டீட்டெயிலா இந்த விவரங்கள் தெரிந்தவர்களுக்கு இன்னைக்கு எபிசோட் கண்கொள்ளா காட்சி. அதாவது நமக்கு மீனிங் தெரிஞ்சா தானே அந்த படம் ரசிக்க முடியும், பாச புரிஞ்சா தானே நமக்கு படத்தை புரியும். சோ அப்ப ஃபுல்லா அப் டு டேட்டா தெரிஞ்சவர்களுக்கு நான் அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். சேதுபதி அண்ணா அவர்கள், விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பாலே 6, அதாவது அந்த ஷோ ஆரம்பிக்கக்குள்ளேயே அருணுக்கும் அர்ச்சனாக்கும் தன்னால் பறக்குது அடி. ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பா இருந்துச்சு. அடடா சேது அண்ணா வேற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு விடயம் பார்த்துருவோம். நான் அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். அந்த அளவுக்கு அர்ச்சனா வெளியில தானே இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் அந்த திமிருக்கு அவர் வச்சார் பாருங்க, வேற மாதிரி. அதை சொல்ல உங்களுக்கு புரியும். அடுத்தது முத்துக்குமரன் அவர்களுடைய பெருந்தன்மை. ஏன் அப்படின்னு அவர் பண்ண விடயம் அப்படிதான் இருந்துச்சு. சரி, அது என்ன விடயம் அப்படின்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த அருண் பிரசாத் உள்ள பண்ண விடயங்கள் என்னன்னா, நல்லாவே பொதுவா பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு வன்மம் யார் மேல, சேது அண்ணா மேலையும் முத்துக்குமரன் மீதும் இந்த அருண் பிரசாத் என்ற டப்பாக்கு அவ்வளவு வன்மம். அந்த வன்மத்துல அவனுக்கு அருண் பிரசாத்துக்கு முத்து அவர்களை பார்த்ததுல இருந்தே அவருக்கு பெரியது ஒரு வன்மம். காரணம் முத்து அவர்கள் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இவர்கிட்ட காசு இருக்கு, இந்த செலிபிரிட்டி அப்படின்ற இது இருக்கு. ஆனா இவர்கிட்ட மூளை இல்ல, அறிவு இல்ல. ஆனா அது முத்துக்கிட்டே இருக்கு. அப்ப நான் பணக்காரன், நான் சட்டையை 30,000 ரூபாய் சட்டை போடுவேன். இன்னைக்கு கூட சேது நோட் சொன்னார் பாத்தீங்களா? என்ன அருணே, நான் 2 நாளைக்கு முதல் சொன்னேன், அருண் பிரசாத்துக்கு போன சீசன் அர்ச்சனா மக்களை ஃபர்ஸ்ட் ஏமாத்தின மாதிரி ஒரு 2 வீக் ஒரே ஆடையில இருப்பாங்க, அந்த ஒரே கோட்ல போட்டுட்டு இருப்பாங்க, மக்கள்கிட்ட சிம்பதியை கிரியேட் பண்ண டிராமா. அப்ப அந்த அருண் பிரசாத் அப்படின்றவர் இதற்கு முதல் அந்த 30,000 40,000 ரூபாய் சட்டையெல்லாம் போடுவாரு. ஆனா இப்ப 2 வீக்கா நார்மல் சட்டை போடுறாரு. பாவம், நம்ம ஏமாந்துருவோம் பாருங்க. அதுவும் மெடிக்கல் ரூம்ல இருந்து போன தகவல். அப்ப சேது நான் கேட்டார் பாத்தீங்களா இன்னைக்கு எபிசோட்ல, செருப்படியில. சரி, அப்படி இருக்கக்குள்ள இந்த அருண் பிரசாத்துக்கு இப்படி நான் பணக்காரன், என்னட்ட எல்லாம் இருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க இந்த வீட்டு ஷோல ஒர்க் பண்றாங்க, அப்ப எனக்கு இல்லாத மார்க்கெட் இவனுக்கா, முத்துக்கா அப்படின்ற அந்த வன்மம். படத்துல வில்லன்கள் பண்ணுவாங்க பாருங்க, அந்த வில்லன்களுக்காக கொஞ்சம் அறிவு இருக்கும். இது கோமாளித்தனமா யோசிக்கும். வன்மம் மட்டும்தான் இருக்கு, அறிவுன்றது இல்ல. அப்ப இது என்ன பண்ணிச்சு, அப்படியே முத்து அட்டாக் பண்ணணும்ன்றதுக்காக அப்படியே முத்து 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 முத்துன்னு அந்த வெறியில தெரிஞ்சுது. அப்ப முத்து கூட யார் பேசினாலும், முத்து கூட யார் நல்லா பழகினாலும், அப்ப அந்த அவங்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சரிங்களா? அப்ப மஞ்சரிய, தீபக், அதுக்கப்புறம் சாச்சனா அவர்களை, அதுக்கப்புறம் ராணவ, முத்துக்கிட்ட நீ போக, உன்னை வச்சு செய்யறேன் அப்படின்னு. சோ சாச்சனா அவர்களையும் முத்து அவர்களை பத்தி கேவலமா பேசியிருக்கான் போனவி. அது லைவ்ல கட் பண்ணப்பட்டிருக்கு. சோ சாச்சனா அவர்கள் ஒரு போஸ்டர் போட்டாங்க கோயில்ல இருந்து, முருகன் கோயில்ல, முருகா அப்படின்ற மாதிரி, vote for முருகா அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் போட்டிருந்தாங்கல்ல. இப்படி எக்கச்சக்கமா நிறைய நடந்திருக்கு மக்களே. அதுக்கப்புறம் போன வாரம் அந்த பிக் பாஸ் கொடுத்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க், அதுல ஜெஃப்ரியை விட்டு முத்துவை மஞ்சளை மொக் பண்ண வச்சிருப்பான். சோ இவனுக்கு முத்து அட்டாக் பண்றான், முத்து கூட யார் சேர்ந்தாலுமே அவனுக்கு பிடிக்கல, அவ்வளவு வரி பிடிச்சு தெரியறான். அதனாலே அந்த டாஸ்க்ல ராணவோட கைய ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணி அந்த முறிச்சது இவன், இந்த அருண் பிரசாத். அதுக்கப்புறம் முத்துவோட கழுத்தை முறிக்கிறதுக்கு லாக் போட்டாரு. ஆனா முத்துக்கிட்டே விட்ட பருப்பு வேக இல்லை, முத்து அதை ஒரு பொருட்டாவே என்ன இல்லை. சோ இதெல்லாம் இது ஒரு பக்கம் முத்து அட்டாக். இன்னொரு பக்கம் சேது அண்ணா அவர்களை கடந்த ஒரு 3 வீக்கா வார்த்தைகளால சேலஞ்ச் பண்ணி கொண்டிருந்தான். ரெட் கார்டா கொடுத்துட்டு போவாப்போம், என்ன வீக்கெண்ட்ல நியாயம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி.
அந்த ஏதோ ஒண்ணுக்கு வரி பிடிச்சா அந்த கடிக்கிறதுக்கு தெரியுமில்ல, அதே மாதிரி சேதுவண்ணா இதை கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுட்டு தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருந்தாரு. அப்ப இந்த வீக்கும் வந்து சோ அதே மாதிரி தான். சோ அந்த டாஸ்க்குள்ள போகணும், முத்துவை அட்டாக் பண்ணணும், அதனால இந்த ஷோக்கு ஒரு கெட்ட பேர் வரணும்னு அருண் உள்ளுக்குள்ள பண்ணது. இந்த அம்மா இருக்காங்க பாருங்க, அம்மா அர்ச்சனா அம்மா, அந்த அம்மா வந்து இந்த ஸ்கூலுக்குள்ள பிள்ளைகளை பேரண்ட்ஸ் வந்து கொண்டு போனா பிள்ளைகள் வந்து மார்க்ஸ் கம்மியா எடுத்துட்டாங்க, இல்ல குளப்படி பண்ணா டீச்சர் அடிச்சாங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் என் பிள்ளைக்கு அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி. அதாவது அதுலயாவது ஒரு நியாயம் இருக்குல்ல, பிள்ளைக்கு அடிக்கிறேன்னு. இது இவ்வளவு வளர்ந்துருக்கு, 35 வயசு ஆகுது. இந்த ஆள் பண்றது கோமாளித்தனோ. அவ்வளவு தூரம் அடுத்தவங்களை கேவலமா பேசுறான், பெண்களை பத்தி கேவலமா பேசியிருக்கான். 4 எழுத்து வார்த்தை, பெண்கள் வாழ்க்கையை நாசமாக்குற அந்த 4 எழுத்து அந்த வார்த்தை அதை ஒரு நகைச்சுவையா சொல்லி இவன் ரசிக்கிறான். அதுக்கு இந்த அம்மா ஸ்டாண்ட் பண்ணுது, ஐ ஸ்டாண்ட் வித் அருண், செருப்படி வாங்கி போட்டு ஓடுது. அந்த போஸ்டை வந்து டிலீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குங்கும பூன்னு சொன்னா உட்காருங்கன்னு சொன்னா சொல்லக்கூடாது, ஐ ஸ்டாண்ட் வித் அருண். அப்ப இவன் நல்லவன் வேஷம் போட்டான். வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தோன்னா அத்தனை பேரையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் இவர் கேள்வி கேட்க கூடாதான். இவர் அருண் பிரசாத் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களை நோகடிப்பாரு, அள வைப்பாரு, இவன் கை கூட வைப்பாரு. அதையெல்லாம் கோஸ்ட் வந்து வாய முடிக்கொண்டு இருக்கணுமா, கேட்க கூடாதான். கேள்வி கேட்டா சேதுபதி பண்ணது தப்பு, நானும் போன சீசன் இருந்தேன், எனக்கும் இப்படித்தானே. ஏமா நீ போன சீசன் வின் பண்ணதே பிரதீப் என்ற ஒரே ஒரு பேர், பிரதீப் ஆண்டனி என்ற ஒரே ஒரு பேர் தான் அர்ச்சனா வின் பண்ண காரணம். அந்த பிரதீப் ஆண்டனியோட இஷ்யூ இல்லைன்னா மாயாவை விட மாயா இருந்த இடத்துல நீங்க இருந்திருப்பீங்க அர்ச்சனா. உங்களுக்கு டைட்டிலும் கிடைச்சிருக்காது, டாப் 3 கூட கிடைச்சிருக்காது. அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க. இவளத்துக்கு என்னத்துக்கு முதல் நாள் நீங்க வந்திருக்கணும். பிரதீப் மாயா வந்த மாதிரி முதல் நாள் வந்திருந்தா இப்ப அருணுக்கு நடக்குதுல்ல, அதை விட 10 மடங்கு மக்கள் உங்களை கழுவி ஊத்தி இருப்பாங்க. அவ்வளவுதான். பிரதீப்புக்கு நன்றியோட இருங்க. ஏன்னா பிரதீப் ஆண்டனி என்ற பேர் இல்லாத நீங்க வின்னர் இல்ல அர்ச்சனா, சரியா? போய் வெளியில வந்துட்டு பிரதீபை போய் பாத்தீங்களா, மீட் பண்ணீங்களா? ஒண்ணுமே இல்லை. அதுக்கு பதிலா பிரதீப்போட பேரை வச்சு வின் பண்ணி போட்டு வெளியில வந்து வேற மாதிரி பேசுறது. எல்லாரும் கேரக்டர் பண்ணாங்க, வன்மத்தை வச்சிருக்க கூடாது அப்படின்னு. சோ அப்ப இந்த ஆக்டிங்கை தான் இந்த வெளியில போடுறாங்க. சேதுவண்ணா கண்டுக்க மாட்டார்ல, சேதுவண்ணா அட்டாக் பண்ணலாம் இல்லன்னு செஞ்சு விட்டார் பிடிச்சி. இன்னைக்கு நாளைக்கு மிருக்குது சம்பவங்கள் அர்ச்சனாக்கு. சேதுவண்ணா வெறித்தனம், சரிங்களா? சோ இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அர்ச்சனா அப்படின்றவங்க வெளியில இருந்து மக்கள் செல்வனுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு, அவருடைய கோஸ்டிங்கு கெட்ட பேர் வர்றதுக்கு, இந்த உளவு கேவலமா ரவுடித்தனம் பண்ற இந்த அருணுக்கு ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ண எக்கச்சக்கமான வேலை பண்றாங்க. அதுதான் மக்கள் செல்வன் இன்னைக்கு வந்து செருப்படி சம்பவம் கொடுத்தாரு. சலூட் சேதுவண்ணா, சரிங்களா? இது தெரிந்தவர்களுக்கு சேதுவண்ணான சம்பவம் ஒரு விருந்து மக்களே. அடுத்தது அந்த சட்ட விடயம் கூட, அது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அது அடுத்த லெவல் செருப்படி. நாளைக்கும் சம்பவங்கள் இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா நான் வந்து போடணும்னா நைட்டு போடுறேன், சரிங்களா? சோ மக்களை நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது முத்து அவர்களுடைய பெருந்தன்மை. இந்த ராணவ அவர்கள் நடிக்கிறதாக முத்து அவர்கள் சொல்லல. சேது அதாவது இவங்களை போல வெளிப்படையா அவர் வந்து பேசல. ஆனா அவருடைய மனசுக்குள்ள ஒரு இருந்துச்சு, ஒருவேளை நடிப்பாரா இருப்பாண்டு. நானும் தான் நினைச்சேன், எல்லாரும் தான் நினைச்சோம். ஏன்னா ராணவ் அப்படித்தானே பண்றவரு. அப்ப முத்து அவர்கள் அதை இந்த சௌந்தர்யாவை போல, இந்த ஜெஃப்ரியை போல அடுத்தவங்கிட்ட சொல்லி அவர் ஹேட் பண்ணல. அவர் ஒரு தோட்ஸ்ல இருந்திருக்கார். ஒருவேளை நடிப்பா இருக்குமாண்டு அவர் நினைச்சிருந்தா அவர் எழுந்திருக்காம இருந்திருக்கலாம், சொல்லாம இருந்திருக்கலாம். பட் சொன்னார்ல, எனக்கு தோணிச்சு, நான் உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அதுதான் முத்துக்குமார். அந்த குணத்துக்கு தான் இவ்வளவு கோடி பேரோட சப்போர்ட் முத்துக்கு. மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.